103ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 3 வசனங்களை வாசிப்போம். Psalm 103. கடந்த 2 வாரங்கள் உங்கள் கூட 103ஆம் சங்கீதத்தின் முதல் 2 பாகங்களை பேசினோம். உங்கள் நினைவில் இருக்கும் என்று கருதுகிறேன். கடவுள் நமக்கு தருகிற நன்மைகள், முதலாவது தெய்வீக மன்னிப்பு, 2 டிவைன் ஹெல்த், தெய்வீக சுகமாக்குதல். இன்றைக்கு 3வது பாகத்தை 103ஆம் சங்கீதம் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகலோபகாரங்களையும் மறவாதே. இப்போ எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்கள்னாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாய் மாறும். இங்கிலீஷில் படிக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Who forgiveth all thine iniquities, who healeth all thy diseases, who redeemeth the life from destruction. 3வது இன்னைக்கு எடுக்க போவது, என்னுடைய அழிவின் குழியிலிருந்து அவர் என்னை மீட்டு கொண்டார். அவர் என் மீட்பர், என்னை மீட்டு கொண்டார். ஸோ who redeems your life from destruction. அழிவிலிருந்து நம்மை மீட்டு கொண்ட நம்முடைய தெய்வம். 3வது இந்த சங்கீதம் தருகிற நன்மை, மீட்பு. அதை குறித்து பல மணி நேரங்கள் பேச வேண்டிய விஷயம். என்னை திரும்பவும் தொலைந்து போன என்னை விலை கொடுத்து வாங்கினார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது, இப்போ அப்படி தான் இருக்கேன், ஒரு நாயை வளர்த்தேன். அதுக்கு ஜிம்மின்னு பேர் போட்டேன். தெருவில் இருந்த நாய் தான். சின்ன வயதாக இருந்தாலும் அவனை கூப்பிட்டு வந்து நல்லா குளிப்பாட்டி பவுடர்லாம் போட்டு நல்லா வளர்த்தோம். நல்ல பெரிய நாய் ஆகிட்டான். நான் சொல்வது ஒரு 40 வருஷம் முன்னாடி இருக்கும். அப்போ இந்த டவுன்ஷிப்பில் வந்து நாயெல்லாம் பிடிப்பாங்க. ஸோ கார்ப்பரேஷன் வந்து பிடிக்கும்போது ஜிம்மியை பிடிச்சிட்டாங்க. வலையில் பிடிச்சி அந்த வண்டிக்குள்ளே ஏற்றிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு எதிரில் அந்த பக்கம் மாதவன் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஹெச்எஃப்பில் வேலை செஞ்சார். அவர் ஒரு விபத்தில் மரித்து போயிட்டார். அப்போ அவர் அங்கே நிற்கிறார் ரோட்டில். அவருக்கு ஜிம்மியை தெரியும். அவர் பிடிச்சிட்டு போகிறத பார்த்தோன்னே அவருக்கு மனசு கேட்கல. வண்டி பின்னாடியே போய் அந்த பிடிச்சவங்களெல்லாம் சமாளித்து 50 ரூபா கொடுத்து ஜிம்மியை கூப்பிட்டு வந்துட்டார். ஜிம்மியை விடுதலை பண்ணி மீட்டு கொண்டார். ஆமேன். அந்த ஜிம்மிக்கு அவர் மேலே அன்னிலேருந்து ஒரு தனி பாசம். அது நம்ம சாப்பாடு கொடுத்தா இங்கே சாப்பிட்டுக்கும், ஆனால் படுக்கிறது அவர் வீட்டு படியில். ரொம்ப நாள் அங்கே தான் படுக்கும். அவர் வீட்டுக்கு யாராவது வந்தால் அது உள்ளெல்லாம் விடாது, அவளை குலைக்கும், அவரை பாதுகாப்பாக வச்சுக்கும். அந்த மாதிரி ஒரு நன்றியாக இருந்துச்சு. ஸோ மீட்டுக்கொள்வது என்பது ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட் பைபிளில். இட் ஹேஸ் அ டீப்பர் மீனிங். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டிருக்கின்றன. ஸோ சில விஷயங்கள் புரிந்து கொள்ள மூல பாஷைக்கு தான் செல்ல வேண்டியது அவசியம். ரிடம்ஷன், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரிடம்ஷன் அல்லது ரிடீமத், அந்த வார்த்தையினுடைய எபிரேய வார்த்தை GAAL, கால் என்ற வார்த்தை. அது ஆக்சுவலாக அந்த வார்த்தை மீட்பரை காட்டுகிறது, ரிடீமரை காட்டுகிறது, அது செய்தவரை காட்டுகிறது. என்னை அழிவின் குழியிலிருந்து மீட்டு கொண்டார். என்னை மீட்டு கொண்ட அவர் யார்? பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு தெரியும், போவாஸ், ரூத்தனுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ரூத் எல்லாவற்றையும் இழந்தாள். போவாஸ் இழந்த நிலத்தை எல்லாம் வாங்கி அவளை கல்யாணம் பண்ணி அவளை தன்னோடு வைத்து கொண்ட ஆச்சரியத்தை பார்த்திருக்கிறோம். வாட் அ பிக்சர் ஆஃப் கிரைஸ்ட். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தந்து நம்மை மணந்து, மணவாளன் நம்மை மணவாட்டியாய் மாற்றி தன்னோடு வைத்து கொண்ட சரித்திரம்தான் இன்னைக்கு இங்கே பார்க்கிறோம். மீட்பர் எவ்வளோ விலையேற பெற்றவர். ஆமேன். பாவத்தால் மனிதன் நாம் இழந்ததை மட்டுமல்ல, நம்மையே மீட்டு கொண்டு தன்னோடு ஒரு மணவாட்டியாய் இணைக்க வேண்டும் என்று நினைத்து அவருடைய அன்பு விலையேற பெற்றது.
ஸோ புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் வரும்போது 4 வார்த்தைகளை வேத புத்தகம் கிரேக்க மொழியில் இதற்காய் பயன்படுத்தியது. There are 4 words in the Greek that has been used for this word redemption or redeemer. Number 1, agarazo என்ற வார்த்தை. அந்த அகராசோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் the market place for slaves. அடிமைகள் விற்கப்படுகிற சந்தை என்று அர்த்தமாகும். அடிமைகளை விற்கிற மார்க்கெட். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம், and they sang a new song saying, you are worthy to take the scroll and to open the seals thereof, for thou wast slain and has redeemed us to God by the blood out of every kindred and tongue and nation. எல்லா ஜாதி குலம் கோத்திரத்திலிருந்து அவர் தம்முடைய சுய இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டார். அகராசோ என்ற வார்த்தை மார்க்கெட் பிளேஸ் ஃபார் ஸ்லேவ்ஸ், அடிமைகள் விற்கப்படுகிற சந்தை அல்லது மார்க்கெட் என்று அர்த்தமாகும். அடிமைகளை குறித்து புரிந்து கொள்ள வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டுக்கு செல்ல வேண்டும். ஸ்லேவரியில் இருக்கிற அட்ராசிட்டி, எவ்வளவு கொடுமைகள் அவர்களுக்கு விரோதமாய் இழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் சென்றதை படித்தால் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மனிதர்களை மிருகங்களை காட்டிலும் கேவலமாக நடத்துவார்கள். அவர்களை சந்தையில் கொண்டு வந்து நிற்க வைத்து விற்கும்போது வாங்க வருகிறவர்கள் வாயை திறந்து பல்லை சோதித்து பார்ப்பார்கள், அடிப்பார்கள், தவடையில் அடிப்பார்கள், முதுவில் குத்துவார்கள், அவங்க பலத்தை சோதித்து பார்ப்பார்கள். மாட்டை பிடிச்சி பார்க்குற மாதிரி பார்ப்பானுங்க. அவங்களுடைய கோபம் எவ்வளோ இருக்குன்னு டெம்பர்மெண்ட்டை டெஸ்ட் பண்ண கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள், சபிப்பார்கள். இப்படி அவர்களை அடித்தும் நொறுக்கியும் வாங்கி விலை கொடுத்து வாங்கி கொண்டு போய் பல நாட்கள் அடிமைகளாக தங்கள் வீட்டில் அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் வைத்துக் கொள்வார்கள். நீங்கள் அதை பார்க்கும்போது புரிஞ்சிக்கலாம், என் பைபிள் சொல்லுகிறது இயேசு உங்களுக்காய் எனக்காக அடிமையானார். அவர் அடிமையானார் என்று பார்க்கும்போது நீங்கள் அந்த சந்தைக்கு செல்ல வேண்டும். அவரை அடித்தார்கள், தாடிமயிரை பிடுங்கினார்கள், கேவலப்படுத்தினார்கள். அந்த சந்தையில் விற்கப்படுகிற அடிமைகளை நிர்வாணமாக்குவார்கள், ஆண்களையும் பெண்களையும் சரி. இயேசுவையும் ஒரு நாள் நியாய விசாரணை அரங்கத்தில் நிற்க வைத்து கேவலமாய் தன் வஸ்திரங்களை கொடு உரிந்து நிர்வாணியாய் நிறுத்தினார்கள், திட்டினார்கள், கெட்ட வார்த்தை பேசினார்கள், அடித்தார்கள், நொறுக்கினார்கள். நம் ஆண்டவர் இதையெல்லாம் நமக்காக அந்த அடிமையின் சந்தைக்கு அவர் இறங்கி வந்து உங்களையும் என்னை மீட்டு கொள்ள He came to the marketplace to redeem me. Number 1. Number 2, பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை அந்த அகராசோ என்ற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு ப்ரீஃபிக்ஸ் போடப்படுகிறது. EX என்று போட்டால் எக்ஸ் அகராசோ என்ற வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தைக்கு வசனத்தை படிக்கிறேன். கலாத்தியரின் நிருபம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தில், Christ has redeemed us from the curse of the law, being made a curse for us, for it is written, cursed is everyone that hangeth on a tree. இயேசு எனக்காக அடிமைகளின் சந்தைக்கு வந்தது மட்டுமல்ல, he got me out of the slave market. என்னை அந்த அடிமைகளின் சந்தையிலிருந்து விலை கொடுத்து வாங்கி என்னை மீண்டும் வெளியே கொண்டு வந்தார். அந்த நன்றி உள்ளவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்திற்கு அடிமையானோம் என்று ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. we were sold to sin, embondage to sin. பாவத்திற்கு அடிமைகளாய் மாறினோம் என்று பைபிள் நம்மை குறித்து சொல்லி இருக்கிறது. பல விஷயங்கள் அடிமையானோம். கசப்புகளுக்கும் கோபங்களுக்கும், இன்ஃபீரியாரிட்டி, ஃபியர், இன்செக்யூரிட்டி, அடிக்ஷன், பாவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ விஷயங்களில் அடிமைகளாய் நாம் இருந்தோம். இயேசு கிறிஸ்து எனக்காக அடிமைகள் விற்கப்படும் சந்தையில் வந்து என்னை விலை கொடுத்து மீண்டும் தன்னோடு சேர்க்க, விடுதலையாக்க, விலைக்கரையும் கொடுத்து என்னை வெளியே கொண்டு வந்தார். அந்த அகராசோ என்ற வார்த்தையில் எக்ஸை போட்ட உடனே அந்த கிரீக் வார்த்தை என்னன்னா, அந்த சந்தைக்கு வெளியே என்னை கொண்டு வந்தார். எத்தனை பேர் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரனை வெளியே கொண்டு வந்தார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே இதை புரிஞ்சுக்கணும்னா காலையில் அதிகாலையில் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாதனா பைபிளில் இருக்குது.
அதனால் கேட்டுக்கோங்க, கொஞ்சம் காதை வேணா பொத்திக்கோங்க. பட் இட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த பைபிள். ஹோசியாவின் புஸ்தகத்திற்கு திருப்பினால்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். ஹோசியாவை பார்த்து கர்த்தர் ஒரு நாள் இப்படி சொன்னார். I like to have 3, 1 and 2 slowly, not now. So ஹோசியாவை பார்த்து இப்படி சொன்னார், நீ போய் இந்த வேசியை அல்லது prostitute அல்லது ஹேர்லாட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த பெண்மணியை நீ திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்வதற்கு விற்கப்படுகிற சந்தையில் சென்று அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வேசி பெண்ணை நீ அமைதி நிலவுது பாருங்க. அதிகாலையில் வேற வழியில் பைபிளில் சொல்லித்தானே ஆகணும். பட் ஹி வெண்ட், அவர் சொல்ல நீ போய் அவளை கல்யாணம் பண்ணு என்று சொல்லுகிறார். அவள் போய் ஹோசியா போய் பைபிளில் இருக்குங்க, விலை கொடுத்து கோமேர் என்ற பெண்மணியை விலை கொடுத்து வாங்குகிறார். அந்த கோமேரோடு உள்ள உறவில் 3 பிள்ளைகள் பிறந்தன. அதற்கு பின்பு அந்த பெண்மணி சில காலங்களுக்கு பின்பு மீண்டும் ஹோசியாவை விட்டு விலகி மீண்டும் தன்னுடைய அடிமை சந்தைக்கு சென்று விடுகிறாள், அல்லது வேசித்தனத்துக்கு திரும்பி விடுகிறார். அந்த நேரத்தில் மீண்டும் பாருங்க, தேவனுடைய அன்பை எவ்வளோ அழகாக காட்டியிருக்கிறார். ஹோசியாவை பார்த்து இப்படி சொல்றார், நீ திரும்ப போய் அவளை அதே சந்தையிலிருந்து, மார்க்கெட் பிளேஸிலிருந்து அவளை விலை கொடுத்து திரும்ப வாங்குன்னு சொல்றார். 3ஆம் அதிகாரத்தினுடைய 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். Then said the Lord unto me, கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார், go yet love a woman beloved of her friend, yet an adulteress, according to the love of the Lord toward the children of Israel, who look to other gods, and so I bought her to me for 15 pieces of silver. Amen. நான் மீண்டும் 15 வெள்ளிக்காசுகளை கொடுத்து அவளை திரும்ப வாங்கி கொண்டேன். for a honor of barley and a half homer of barley. இவ்வளோ விலக்கரையும் கொடுத்து திரும்பவும் கோமேரை நான் வாங்கி கொண்டேன். and I said unto her, thou shall abide for me many days, thou shall not play the harlot, and thou shall not be for another man, so will I also be for thee. எப்படி சொல்லலாம், நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, நான் பேசிட்டு கிரீக்கில் இருந்து எடுத்து உங்களுக்கு சொல்கிறனால இதை இல்லஸ்ட்ரேஷனாக ஹோசியா சொன்னதை நான் பயன்படுத்துகிறேன். வாங்குவார்கள், பயன்படுத்துவார்கள், விற்று விடுவார்கள். திரும்ப சொல்கிறேன், வாங்குவார்கள், பயன்படுத்துவார்கள், திரும்ப மார்க்கெட்டில் விற்பார்கள். வாங்குவார்கள், பயன்படுத்துவார்கள், விற்று விடுவார்கள். ஹோசியாவினுடைய மனைவி கோமேர் கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைகளை பெற்ற பின்பு திரும்பவும் ஹோசியாவை விட்டு கோமேர் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறாள், அல்லது சந்தையில் போய் சிக்கி விடுகிறாள். இப்போ நல்லா கேட்கணும், நீங்கள் கோமேருக்கு வயசாயிடுச்சு, பல்லுகள்லாம் கொஞ்சம் ஆடி இருக்கு, அழகு அற்று போயிடுச்சு. அழகும் நிறைவும் நிறமும் அற்று போகும்போது சந்தையில் விற்கப்படுவது கடினம். இப்போ கோமேரை யாரும் விலை கொடுத்து வாங்க சந்தையில் அவர் பேர் கேட்கப்படவில்லை. அங்கே கலங்கி நின்று வயதாகி இனி முடியாது, எப்படி சொல்வது, உதவாது என்று நினைக்கும் நேரத்தில் மீண்டும் ஒரு சத்தம் பின்னாடி கேட்குது. ஹோசியா அங்கே வந்து நின்று கோமேர் என்று கூப்பிட்டு திரும்பவும் விலை கொடுத்து அவளை வாங்கினாரே. நீங்க புரிஞ்சிருந்தா பலத்த ஒரு அலிலியா சொல்லியிருப்பீங்க. இப்போ ஹோசியா பார்த்து கர்த்தர் சொல்றார், என் ஜனமாகி இஸ்ரவேலை பார்த்து நீ திரும்ப சொல்லு, மீண்டும் மீண்டும் நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்மேல் வைத்திருக்கிற அன்பு மாறாது, அனாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன் என்று சொன்ன வார்த்தை. ஆமென். 3வது கிரேக்க வார்த்தை லியூட்ராசிஸ் என்ற வார்த்தை. லியூட்ராசிஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஃபுல் பேமெண்ட் ஆஃப் அ ஸ்லேவ். ஒரு அடிமைக்கு கொடுக்கப்படுகிற முழு விலக்கரையும். எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தில், the book of Hebrews 9 and 12, not with the blood of goats and calves, but with his own blood, by his own blood he entered in once into the holy place, having obtained eternal redemption for us. ஏன் இந்த வசனங்களை காட்டுறேன்னா, அந்த வார்த்தை அங்கே இருக்கு. 2 அந்த ரிடம்ஷன் என்ற வார்த்தையை கிரீக்கோடு ஒப்பிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நித்திய மீட்பை அவருக்கு தந்தார். இந்த வார்த்தைக்கு அர்த்தம், என் முழு விலக்கரையத்தையும் கொடுத்து என்னை அவர் வெளியே கொண்டு வந்துட்டார். ஃபுல் ரேன்சம், ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டார். ஆமென். என்னைக்கு ஒரு பொருளுக்கு விலை அதிகமாக இருக்கோ, ஆமென், அதோடைய வேல்யூ இருக்கோ, இருக்கீங்களா, கவனிக்கிறீங்களா? என்னைக்கு ஒரு பொருளுக்கு வேல்யூ இருக்கோ அதுக்கு விலை அதிகமாயிட்டே இருக்கும். ஆமென்.
உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல்லாம் நடக்கும்போது சும்மா ஒரு எக்ஸிட் போல் போட்டாங்க. அன்னைக்கு ராத்திரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூவில் எங்கேயோ போயிடுச்சு. சில நாடுகளில் தேர்தல் முடித்து ஒருத்தர் ஜெயிச்சிட்டா இவ்வளோ ரூபா இருந்த நிலத்தை அடுத்த நாள் காலையில் பல மடங்கு அதிக விலைக்கு விற்கப்படும். ஒரு விஷயத்திற்கு வேல்யூ வந்தாலே அதனுடைய விலை அதிகரிக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் விலை கொடுத்து வாங்க, அடிமைத்து சந்தையில் இருந்த உங்களை விலை கொடுத்து வாங்க, விளக்கரையத்தை அவர் முழுமையாய் கொடுத்து, he paid the full price. ஆமென். இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த உலகத்தை தங்கள் கையில் கொடுத்தார், ஓனர்ஷிப் கொடுத்தார். ஆதாமும் ஏவாளும் அதை சாத்தான் கையில் கொடுத்துட்டாங்க. மீண்டும் நம்மை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்பதற்காக தான் கால்வரிக்கு ஏன் இயேசு வந்தார். நீங்கள் அந்த அடிமை சந்தையில் நிற்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அங்கே தான் இருந்தீங்க. ஆமென். ஆண்டவர் வந்து சொல்றாரு சாத்தானை பார்த்து, ஏன்னா இது உலகத்தை சிருஷ்டித்தவர் அவர், ஆதாமை உண்டாக்கியவர் அவர், ஏவாளை உண்டாக்கியவர் அவர். எல்லாம் இருந்தும் சாத்தான் கையில் மீண்டும் உலகத்தை கொடுத்த போது இழந்து போன மனிதனை மீண்டும் தன்னோடு மீட்டுக் கொள்வதற்காக அந்த சந்தைக்கு அவர் வானம் விட்டு இறங்கி வந்தார். மார்க்கெட்டில் வந்து நிற்கிறார். இப்படி நான் புரிந்து கொள்வதற்காக அதை சொல்லுகிறேன். அவர் வந்து சொல்றார், இந்த மகனையும் இந்த மகளையும் எனக்கு வேணும். என்ன விலைன்னு கேட்கிறார். அந்த கள்ளப்பை தந்திரமானவன், ஆமேன், அவனுக்கு உங்க விலை தெரிஞ்சதுனால, அல்லது இயேசு உங்க மேல வச்சிருக்கிற விலைய அவன் புரிஞ்சுக்கிட்டதுனால. நீங்க என்னைய காலையில் ஒரு மாதிரி பாக்குறீங்கன்னு தெரியல. நீங்க உங்களை வேல்யூ பாக்குறீங்களோ இல்லையோ, சந்தையில் உங்க வாங்க வந்தவர் உங்க வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சு, இதை தெரிஞ்ச அந்த சாத்தான் அவரை பார்த்து இப்படி சொன்னார். அவன் ஆண்டவர் கேட்கிறார், எப்படி வச்சுங்களேன், இந்த இந்த என்ன வச்சுங்களேன், இந்த அழகான ஒரு பையன் நிற்கிறான் பாரு, உங்க போறாம பிடிச்சவங்க, ஓகே, இந்த பையனுக்கு வேணும்னு கேட்கிறார். ஆமேன். உடனே சாத்தானுக்கு தெரிஞ்சது அவருக்கு எப்படியும் இவனை வேணும். உடனே அவன் விலை ஏத்துறான். அவர் சொன்ன, என்ன விலை இருந்தாலும் நான் கொடுக்குறேன், ஆனா என் மகன் எனக்கு வேணும். அப்பதான் அவன் சொன்னான், இந்த பையனை உங்களுக்கு வேணும்னா ஒரே வழிதான், உன் பையனை எனக்கு கொடுக்கணும், இந்த சந்தைக்கு கொடுக்கணும். புரிஞ்சிருந்தா நீங்க நல்லா, இவரை வேணுமா உனக்கு, நான் தரேன், வேற விலை டாலரு காசெல்லாம் எனக்கு வேணாம், உன் குமாரனை கொடுத்துட்டு இவனை கூட்டும் போ. ரொம்ப யோசித்த ஆண்டவர் சொன்னாரு, அப்படியா கேட்கிற, நான் அந்த மகன் மேல வச்சிருக்கிற விலை ரொம்ப அதிகம், அதனால அவனை வாங்க என் குமாரனை கூட நான் கொடுத்துறேன்ட்டார். அதனால அப்ப சாத்தான் சொல்லியிருப்பான், உன் குமாரனை கொடுத்தீங்கன்னா ஓகே, ஆனா அவன் இங்க தான் வரணும். எங்க வரணும்? சந்தைக்கு வரணும். சந்தையில தாடி மயிரை புடுங்குவோம், அடிப்போம், துப்புவோம், கெட்ட வார்த்தை திட்டுவோம், அடிப்போம், தொங்க விடுவோம், என்ன வேணா செய்வோம். ஓகேவானாரு, அத்தனையும் நான் சகிக்கிறேன், ஆனா அவனை வேணும்னு சொன்னார். இப்போவாது உங்க வேல்யூ புரிஞ்சு நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லியூட்ராசிஸ், he gave the full payment. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அவர் நமக்காக அடிமையின் சந்தைக்கு வந்து ஒரு அடிமை பட வேண்டிய அத்தனை துன்பங்களையும் பட்டு உங்களையும் என்னையும் தன்னோடு கூட மீட்டுக் கொள்வதற்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து உன்னையும் என்னையும் விடுதலையாக்கினார். இந்த விடுதலை ஒரு நாளும் மறக்காமல் நித்திய காலம் கொண்டாடுகிற பாக்கியம் உள்ளவர்கள் மீட்பை நீங்கள் கொண்டாட வேண்டும். இந்த fourth word, and I will close, அப்போலோட்ரோசிஸ் என்ற கிரேக்க வார்த்தை மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது பைபிளில். லியூட்ராசிஸ் என்ற வார்த்தைக்கு ப்ரீஃபிக்ஸ் ஆக அப்போ என்ற வார்த்தை போட்டபோது a payment for the slaves freedom. இப்போ என்னை வாங்கிட்டாரு, விளக்கரையும் கொடுத்துட்டாரு, ஃபுல் பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னை மீண்டும் அவர் தனக்கு அடிமையா கூட வைக்கல, என்னை அவர் விடுதலை ஆக்கிட்டார். இனி அவனும் என்னை வாங்க முடியாது, எவனும் என்னை வாங்க முடியாத அளவிற்கு விலைக்கரையும் கொடுத்து என்னை மீட்டு கொண்ட அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள ஒரு நல்ல விசுவாசி இங்க இருந்தா கரங்களை உயர்த்தி இதுவரைக்கும் சொல்லாத ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். வசனத்தை காட்டுகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம். The book of Ephesians chapter 1 and verse 7. In him or in Christ we have redemption. அந்த redemption என்ற வார்த்தை, in him we have redemption through his blood. In him we have redemption through his blood. Amen. Full payment of our freedom. In him we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace.
பக்க சொல்ல, என் விடுதலைக்கு முழு கரையத்தையும் அவர் கொடுத்து என்னை விடுதலை ஆக்கிட்டார். நான் விடுதலை ஆயிட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் நல்லா கை தட்டி அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் என்னை விலை கொடுத்து வாங்கியது திரும்பியும் அடிமையாக்குவதற்கல்ல, குமாரன் என்னை விடுதலை ஆக்கினார், நான் மெய்யாகவே விடுதலை. சந்தோஷமா ஒரு ஆமென். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஒரு வார்த்தை வாசித்து என் செய்தியை முடிக்கிறேன். therefore you are, வாங்கிட்டாரா உங்களை? இவ்வளவு நேரத்தில் விளக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். therefore you are no longer a slave. இனி நீங்கள் அடிமை அல்ல, நீங்கள் குமாரர்கள். நீங்கள் குமாரர் என்றால் then a heir of God through Christ. தமிழ்ல வாசிக்கிறேன், ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல். ஏன் அடிமை இல்லைன்னா, என அவர் என்னை விலை கொடுத்து தன்னையே அர்ப்பணித்து வாங்கினார். நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். பிள்ளைங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சர்ச்சில் அடுத்த வாரம் உட்காரும் போது அடிமை மாதிரிலாம் உட்காராதீங்க. வீட்டில் உங்க ஐஸ்வர்யமான வீட்டில் புள்ள உட்கார்ற அந்த ஒரு அந்தஸ்து இருக்கு பாருங்க, அந்த நிறைவில் உட்காருங்க. கூனி குறுகி அடிமை மாதிரி உட்காராதீங்க. உங்களை விலை கொடுத்து வாங்கின எங்க உங்க விலைக்காக வேற விலையே இல்லை. குமாரனை கேட்ட போது குமாரனானா பரவாயில்லைங்க, அவன் வேணும்னு நினைச்சார் பாருங்க. இல்லையா, சொல்ல மாட்டீங்களா? சோ அகராசோ மார்க்கெட் பிளேஸுக்கு வந்தார். எக்ஸ் அகராசோ ஆமென் மார்க்கெட்ல இருந்து வெளியே கொண்டு வந்தார். லியூட்ரோசிஸ் ஃபுல் பேமெண்ட் கொடுத்தார். அப்போலியூட்ரோசிஸ் என்னை ஃபுல் பேமெண்ட் கொடுத்து என்னை முற்றிலும் விடுதலையாக்கி விட்டார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை கலாத்தியரில் படிக்கும்போது he returned us to the original state. நீங்கள் இனி அடிமைகள் அல்ல, நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? குமாரர்கள், பிள்ளைங்க நீங்க. சோ என்ன அந்த ஸ்டேட்ல கொண்டு வந்துட்டாரு. என்னை குமாரர்களாய் குமாரத்திகளாய் மீட்டு கொண்ட அவருடைய மீட்பின் மகத்துவங்கள் இன்னைக்கு அந்த அப்பத்தை கையில் எடுக்கும் போதும் பாத்திரத்தை கையில் எடுக்கும் போதும் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை மீட்பில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை யாரும் லேசாய் எண்ணிவிடக் கூடாது. இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பை கனவீனமாய் நினைத்திராதீங்க. இதை விட பாக்கியமானது ஒன்று இல்லை. இப்படி சொல்லட்டுமாங்க, இன்னைக்கு நீங்க எல்லாம் வேணா சம்பாதிச்சுக்கோங்க, எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க. 50 இருந்து 60 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற எதுவுமே உங்களுக்கு உதவாது. உங்களுக்கு உதவ போகிற ஒன்றே ஒன்று நித்திய ஜீவன் மட்டும்தான். கர்த்தர் கால்வரியில் செய்த அந்த செயலுக்கு எத்தனை பேர் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பீர்கள்? பைபிள்ல ஒரு வார்த்தை வரும், he begat so and so. இவரை பெற்றார், இவரை பெற்றார். பைபிள்ல நிறைய பின்னாடி சின்ன வயசுல படிச்சா ஒண்ணுமே புரியாது. அவர் இவரை பெற்றார், இவரை பெற்றார், பெற்றார் 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 பெற்றார். மத்தேயும் லூக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறை காட்டும் போது மத்தேயு ஆபிரகாமில் தொடங்கி இயேசு வரைக்கும் வம்ச வரலாறை சொல்லுகிறார். லூக்கா திரும்ப போகிறார். எங்கிருந்து போகிறாரு? ஆதாம் வரைக்கும் போகிறார். ஆமென். கிறிஸ்துவில் தொடங்கி ஆதாமுக்கு போகிறாரு. மத்தேயு ஆபிரகாமில் தொடங்கி இயேசுவுக்கு போறார். இவர் ரிவர்ஸ்ல போறாரு. அதுல சொல்லும் போது லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனத்தில் இப்படி லூக் எழுதுகிறார். The son of Enos, which was the son of Enos, which was the son of Seth, which was the son of Adam, which was the son of God. ஆதாமை யாருன்னு கூப்பிடுறாரு? தேவ குமாரன் என்று சொல்லுகிறார். ஆமென். பக்கம் சொல்ல, யாருங்க? தேவகுமாரன். புரியல உங்களுக்கு? உங்களை சிருஷ்டிக்கும் போது நல்லா கேட்டுக்கோங்க, ஆழமா பேசிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் புரியலனா கூட அந்த கண்ணாடி புரியுற மாதிரி வைங்க. ஓகே, உங்களை சிருஷ்டிக்கும் போது, மனுஷன் என்று உங்களை சிருஷ்டிக்கும் போது உங்களை அடிமைகளா சிருஷ்டிக்கல, உங்களை குமாரலா சிருஷ்டித்தாரு. குமாரனாய் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்க அடிமைகளானீர்கள். அடிமையான உங்களை அப்போலியூட்ரோசிஸ் பண்ணும்போது, ரிடீம் பண்ணும்போது அவர் திரும்ப அடிமைகளால் அல்ல, ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வருகிறார். அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டு விசுவாசி அதெல்லாம் நல்லதுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அதை விட முக்கியமா தேவகுமாரன் தேவகுமாரத்தி என்ற இடத்திற்கு உங்களை லியூட்ரோசிஸ் பண்ணார், ரிடீம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். இப்படி சொன்னா புரியும். இந்த ஏவாள் கிட்ட சாத்தான் பேசினா பாருங்க. இப்போ ஆதாம் அங்கே இல்லைன்னு வச்சுங்களேன், அவர் எங்கேயோ போயிட்டார், அப்படி வைங்க, ஆப்பிள் சாப்பிட போயிட்டார் வேற எங்கேயோ. ஏவாளோட சாத்தான் பேசுகிறான். ஆமென். ஆதாம் அங்கே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் பைபிளில் தேடிட்டு அவர் சொன்னார் இருந்தார் தெரியும், இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன்.
இங்கே பேசும்போது என்ன நடந்திருக்கும்? ஆமேன். ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்லியிருப்பார், உன்னுடைய மனவாட்டி. வார்த்தைகளை கவனிச்சா நம்ம விரிவாக்க வேணாம். உன்னுடைய மனவாட்டி என் சத்தத்திற்கு கீழ்ப்படியாம சாத்தான் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்தபடினால் அவள் மரிக்கப் போகிறாள். மரணம்தான் முடிவு. ஏனால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டது. நான் இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆதாம் சொல்றான், ஐயோ வேணாம், என் மனைவி என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாது, என் மனவாட்டி சாகக்கூடாது. கர்த்தர் சொல்றார், இனி நான் அதை குறித்து ஒன்றும் செய்யவே முடியாது என்று அவர் சொல்லுகிறார். உங்க அழகு, பைபிள் ரொம்ப அழகுங்க. நீங்க படிச்சுட்டே படிக்க வேண்டிய விதத்தில் படிச்சிங்கன்னா பைபிள் ரொம்ப ஆழம். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:45 இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயரை நான் காட்டுறேன். 15:45 of 1 Corinthians, the first man Adam, முதல் மனிதன் ஆதாம் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். இதை நம்ம போதிச்சிட்டு இருக்கோம். கடைசி ஆதாம் ஆவியை உயிர்ப்பிக்கிறவனாய் மாறினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில், இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் சிறந்த பெயர் அவர் கடைசி ஆதாம். ஆமேன். பிதாவாகிய தேவன் ஆமேன் குமாரனை பார்த்து சொன்னாரு, ஆமேன், உன் மனவாட்டி பாவம் செய்ததனால் அவள் மரிக்கத்தான் போகிறாள், மரணம்தான் முடிவு, அவளை யாரும் இனி தப்ப வைக்க முடியாது. ஏன்னா ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொன்ன போது, ஆமேன், நான் இதை குறித்து ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னபோது என்னுடைய ரட்சகர், என் அருள்நாதர் இயேசு சொன்னாரு, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் ஒன்னு செய்யறேன். ஆமேன். அவளுக்கு பதிலாக நான் செத்து விடுகிறேன் என்று கால்வரிக்கு வந்து ஜீவனை கொடுத்து என்னை மீட்டு கொண்டதுதான் மீட்பினுடைய ரகசியம். சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் இன்னைக்கு புரிஞ்சிருந்த ஆமீன் சொல்லியிருப்பீங்களா? அப்போலூட்ராசிஸ் என்றால் என்னை திரும்பவும் ஆதி நிலைக்கு திருப்ப செய்கிறார், ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வருகிறார். அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர கடைசி ஆதாம் என்று அழைக்கப்பட்ட என் இயேசு ஆமென் மனிதனாக இந்த பூமியில வந்து அடிமை சந்தைக்கு வந்து விலைக்கரையத்தை கொடுத்து விலைக்கரையும் கொடுத்து என்னை விடுதலையாக்கி இனி ஒரு நாளும் அந்த அடிமை சந்தைக்கு செல்லாதபடிக்கு என்னை குமாரன் என்ற நிலைக்கு ஆதி நிலையில் கொண்டு வந்து ஒரிஜினல் ஸ்டேட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணி உன்னையும் என்னையும் மீட்டு கொண்டதனால் சங்கீதக்காரன் தாவீது வெளிப்பாடோடு எழுதுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு மீட்டு கொண்டாரே. கமான், கையை தட்டி ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? He redeemed my soul from the pit of reduction and returned me back to my original state. பக்கத்துல இப்ப நாங்க யார் தெரியுமாங்க? திரும்பவும் என்னை சிருஷ்டிக்கும் போது குமாரன் என்று குமாரத்தி என்று நினைச்சாரே, அந்த நிலைக்கு என்னை மீட்டு கொண்ட அந்த மீட்பை புரிஞ்சவங்க இருந்தா தலைமையில கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் என் ரட்சகர், அவர்தான் என் இயேசு, அவரையே நான் ஆராதிக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க மரிக்காமல் அவர் மரித்து உங்களுக்கு மீட்பையும் நித்திய ஜீவனையும் தந்த மகத்துவங்கள் எவ்வளவு பெரிது. அதற்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த 4 வார்த்தைகளை ஒரு நாளும் மறவாமல் வைத்துக் கொள்ளுங்கள். Shall we stand in the presence of God? Thank you Jesus. கல்வாரியின் மேட்டிலே கொல்கோதாவிலே அந்த பாட்டின் ஒரு அடி பாடிட்டு ஜெபிக்கிறேன். Go home. Evening service 6:15 இருக்கும். Come and be blessed. கல்வாரியின் மேட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே. கல்வாரியின் மேட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அவ்வளவுதான். அந்த ஒரு வரியில சுவிசேஷத்தை பிறருக்கு நீங்க சொல்லிடணும். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, அவர் தாங்க என் மீட்பர். நான் அடிமையா இருந்தேன்,
அவரே அடிமையாய் மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்து என் விலையை கொடுத்து என்னை திரும்ப வாங்கி இனி திரும்ப அங்கே போவே கூடாதுன்னு ஃப்ரீடமை சூஸ் பண்ணி தந்துட்டு அதோட விடலைங்க. என் ஆதி நிலைக்கு குமாரர்கள் இருக்கீங்களா வீட்டில்? குமாரத்தீங்க இருக்கீங்களா வீட்டில்? கர்த்தருடைய மீட்பை நம்ம கொண்டாடணும். சேர்ந்து கையை தட்டி பாடுமா? கல்வாரியின் மேட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே. கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே. பாசத்தின் பாசத்தின் இந்த கை தட்டி பாடும்போது இந்த அரை மணி நேரம் பேசினது ஒன்றும் புரியாத மாதிரி பாடுறீங்க. சிலருக்கு இந்த மாம்சத்தில் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் புரியாது. ஒரு நாள் பரலோகம் போவீங்க பாருங்க, இப்படி சொன்னா கூட தூதர்கள் கூட உற்று பார்க்குறாங்களாம். அவங்களுக்கு ஒன்று புரிய மாட்டேங்கிறதான். என்ன புரிய மாட்டேங்கிறதான்? எங்க மூத்த சகோதரன் லூசிஃபர்னு ஒருத்தர் தான். அவனும் ஏவாள் ஆதாம் மாதிரி கீழ்ப்படியாம விழுந்தாங்க. ஆனா அவங்கள மீட்டுக்கொள்ள குமாரனை கொடுக்கல. ஆனா என்னை மீட்டுக்கொள்ள குமாரனை கொடுத்தார். நீங்க அதை எவ்வளவு தூரம் புரிஞ்சுப்பீங்கன்னு அதான் சொல்றேன்ல. ஆவியின் மகத்துவங்கள் சரத்தில் இருப்பதனால் புரிந்து கொள்ளும். ஏன்னா கலை பார்ப்பீங்க, சிலர் சிட்ரஸின் போட்டிருப்பீங்க, அரை தூக்கத்தில் இருப்பீங்க. இட்ஸ் வெரி ஹார்ட். பட் டீப் இன் த ஸ்பிரிட் when you understand the redemption of God, அதனை ஆதி நிலைக்கு திருப்பின மகத்துவங்களை புரிந்து கொள்ளும் போது அற்புதங்களாய் உங்க வாழ்க்கை மாறும். ஜெயமாயிருப்பீர்கள். கைத்தட்டி கடைசியா மீட்டு கொண்டவங்க என் கூட சேர்ந்து கல்வாரியின் மேட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே. கல்வாரியின் மேட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே. பாசத்தின் பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா உடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவரே சுயேசு இயேசு இயேசு இயேசு. அவரே சுயேசு இயேசு இயேசு இயேசு. அப்போ கூட சந்தோஷம் சிலருக்கு வரலையே. கமா ஒன் லாஸ்ட் டைம் பாடலாமா? ஒரே ஒரு முறை. சிரிப்பே வரலாம் கூட சிரிங்கோ. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட எனக்கு கிடைச்ச மீட்பு தான் முக்கியம். Let's go one more time. கல்வாரியின் மேட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே. கல்வாரியின் மேட்டிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே. பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா, பாசத்தின் எல்லைதான் என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். அவரே இயேசு 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 இயேசு. அவரே இயேசு 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 இயேசு. கரங்களை உயர்த்துவீங்களா? எல்லா நிலையிலும் இந்த சபை உங்களுக்காக எப்பவுமே ஜெபிக்கும். உங்க ஆரோக்கியம் நலமா இருக்கணும், உங்க குடும்பம் நலமா இருக்கணும், உங்க சந்ததிகள் நலமா இருக்கணும், உங்க பேர பிள்ளைகள் நலமா இருக்கணும், உங்க பொருளாதாரம் நலமா இருக்கணும், உங்க ஜாப், உங்க கெரியர், உங்க பிசினஸ் நலமா இருக்கணும், உங்க ஊழியம் நலமா இருக்கணும். எத்தனை பேர் நான் ஜெபிக்கணும்னு விரும்புறீங்க? கரங்களை உயர்த்துவீங்களா? பரலோக பிதாவே, இந்த வளாகத்தில் எங்க யார் நின்றாலும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ப்பா. அவங்க சந்ததி நல்லா இருக்கணும், சந்ததியின் சந்ததிகள் நலமா இருக்கணும்.
அவங்க கெரியர், ஜாப், பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், குடும்பம் சமாதானமா இருக்கணும். இந்த மீட்போடு கூட இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் நாட்களை ஞானத்தோடு எண்ணி வெற்றிகரமாய் வாழ்ந்திட, எல்லாத்தை விட நீர் தந்த மீட்பை கொண்டாடி வாழ்ந்திட கிருபை தாரும் என்று வேண்டி ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த தேவ பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு.